11th ஸ்டாண்டர்டில் பிளான் கிங்டத்தில் டெரிடோஃபைட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தரலான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிள் தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டெரிடோஃபைட்ஸை பற்றின ஒரு ப்ரீஃப் ஐடியா. டெரிடோஃபைட்ஸ் ஆர் த ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், உண்மையான நிலவாழ் தாவரங்கள் என்று டெரிடோஃபைட்ஸ் சொல்லுவோம். வாஸ்குலர் கிரிப்டகர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்குலர் கிரிப்டகர்ம்ஸ் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும், ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். ஜைலம் கண்டக்ட்ஸ் water and minerals, phloem conducts food material. ஜைலம் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும், ஃப்ளோயம் உணவுப் பொருட்களை கடத்தும். ஸோ இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதில் வேறு என்ன ஸ்பெஷல், ஜைலத்தை எடுத்துட்டெல்லாம் ஜைலத்தில் ட்ரக்கீட்ஸ் இருக்கும், வெசல் இருக்காது. ட்ரக்கீடுகள் காணப்படும், ஜைல குழாய்கள் காணப்படாது. ஃப்ளோயத்தை எடுத்துட்டோன்னா சீவ் செல்ஸ் இருக்கும், சல்லடை செல்கள் காணப்படும், கம்பேனியன் செல்ஸ் துணை செல்கள் காணப்படாது. இந்த டெரிடோஃபைட்ஸை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருப்பா அப்படின்னு சொன்னால், எங்கே க்ரோ ஆவா அப்படின்னா சாண்டி சாயில் இருக்கு பாருங்களே, அதில் ரொம்ப அழகாக க்ரோ ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. சில டெரிடோஃபைட்ஸ் மெடிசனாக யூஸ் ஆகுது, சில டெரிடோஃபைட்ஸ் சாயில் பைண்டர்ஸாக இருக்குது. மண் அரிமானம், சாயில் எரோஷன் நடக்காமல் தடுக்கிறதுக்கு சாயில் அப்படியே கேட்ச் பண்ணி வச்சுக்கோம். ஆர்னமெண்டல்ஸ், அலங்கார தாவரமாக நெஃப்ரோலெப்பஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பேன், அதை அலங்கார தாவரமாக வளர்க்கிறார்கள். ஸோ இது பேஸ். இந்த டெரிடோஃபைட்ஸோட பிளான் பாடிக்கு ஸ்போரோஃபைட்னு பேர். ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான் பாடி இஸ் செட் டு பி ஸ்போரோஃபைட் and it is always diploid in nature. Diploid means it possesses two sets of chromosome. இரு கற்றை குரோமோசோம் தொகுதிகளை பெற்றிருக்கும். ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃப்டர் மியோட்டிக் செல் டிவிஷன். இதோட பிளான் பாடியை எடுத்துட்டோம்னா ரூட், ஸ்டெம், லீஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் தேலஸ்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். இங்கே ரியல் ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும். ரூட் எடுத்துட்டேன்னா அட்வென்டீஷியஸ் ரூட் சிஸ்டம், வெற்றிட தொகுப்பானது காணப்படும். ஸ்டெம் இஸ் மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்ட், பூமியின் கீழே காணப்படும். அந்த ஸ்டெம் ரைசோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஸ்டெம்மை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும், செதில் இலைகள் காணப்படும், விச் ஆர் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன், பாதுகாக்கின்ற பணியினை செய்யும். அதுக்கப்புறம் பிளான் பாடி மெச்சூர் ஆன அப்புறமா, ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆஃப் த பிளான் பாடி, மேலே என்ன சொன்னேன், லீஃப் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் ரைசோம்லேருந்து மேலே லீஃப் வரப்போகிறது. அந்த லீஃப் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி காம்பவுண்ட் லீஃப் இருக்கும். காம்பவுண்ட் லீஃப்னா கூட்டிலையானது காணப்படும். வேப்ப மரத்தில் எப்படி இலை இருக்கோ அதே மாதிரி இலைகள் ஃபர்ன்ஸில் டெரிடோஃபைட்ஸில் இருக்கும். நம்ம புக்கில் இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெரிடோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப ரெண்டு கொடுத்துருப்பான். ஒன்று ஹார்ஸ் ஸ்டெயில்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஹார்ஸ் ஸ்டெயிலுங்கிறது யூகிசிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிடோஃபைட் இருக்குது, அதை தான் ஹார்ஸ் ஸ்டெயில்னு சொல்லுவாள். ரெண்டாவது நம்மளுக்கு ஃபர்ன்ஸ் கொடுத்துருப்பான். ஃபர்ன்ஸ் இருக்குது பாருங்களேன், அந்த ஃபர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நெஃப்ரோலெப்பஸ்னு ஒரு பிளான்ட் இருக்கும். அந்த நெஃப்ரோலெப்பஸ் இருக்குது பாருங்களேன், அதை தான் என்ன சொல்லுவா, ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். பிளான் பாடி மெச்சூர் ஆன அப்புறமா லீஃப் இருக்குது பாருங்களேன், அந்த லீஃபில் தான் ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆவா. அந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா பாருங்களேன், அதை ஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவாள். இப்போ ஸ்பொராஞ்சியம்னா ஸ்போர் ப்ரொடியூசிங் பேக், ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பை. அது தனியாக இருக்காது, கிளஸ்டர்ஸாக இருக்கும். அதை சோரஸ்ன்னு சொல்லுவாள். குரூப் ஆஃப் ஸ்பொராஞ்சியா ஆர் கிளஸ்டர் ஆஃப் ஸ்பொராஞ்சியா இருக்கு பற்றி ஒன்றும், அதை நம்ம சோரஸ்ன்னு சொல்லுவோம். அது லீஃபில் இருக்கும், லீஃபோட பின்னாடி இருக்கும். அதனால் லீஃப் வித் சோரஸ், லீஃப் வித் ஸ்பொராஞ்சியம், அதுக்கு ஸ்போரோஃபில்னு பேர்.
அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் லீஃபில் இருந்தால் அந்த லீஃபுக்கு ஸ்போரோஃபில்னு பேர். ஃபில்லம்னா லீஃப்னு அர்த்தம். ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப். லீஃபில் ஸ்பொராஞ்சியம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் மியோசிஸ் நடந்த அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டுன்னு சொன்னேன். அதுலேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆக போகிறது, ஸ்போர் ஃபார்ம் ஆகிறப்ப ஹாப்ளாய்டாக மாறும். அதுக்கு முன்னாடி இங்கே 2 விதமான ஸ்போர் ஃபார்ம் ஆகலாம். சில பிளான்ட்டில் ஹோமோஸ்போரஸாக இருக்கும், சில பிளான்ட்டில் ஹெட்டிரோஸ்போரஸாக இருக்கும். If the plant body produce only one kind of spore, we are calling it as homosporous. 2 different spore produce பண்ணிதுன்னா அதை ஹெட்டிரோஸ்போரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஹோமோஸ்போரஸ்னால் லீஃப் ஒரு டைப் தான் இருக்கும். ஆனால் ஹெட்டிரோஸ்போரஸ்னால் மைக்ரோஸ்போரோஃபில், மெகாஸ்போரோஃபில், மைக்ரோஸ்பொராஞ்சியம், மெகாஸ்பொராஞ்சியம், மியோசிஸ், மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். அந்த ஸ்போர் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 ஸ்போர் ஃபார்ம் ஆனால் ஹெட்டிரோஸ்போரின்னு சொல்லுவா. இட் இஸ் த டெண்டன்சி டுவோர்ட்ஸ் சீட் ஹேபிடேட். பின்னாடி ஃப்யூச்சரில் ஜிம்னோலையும் ஏஞ்சியோலையும் சீடு ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் பேஸாக இருக்குது. சீடு ஹேபிடேட்டுக்கு இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த மியோசிஸ் நடந்து ஃபார்ம் ஆகிற ஸ்போர் இருக்கு பாருங்களே. ஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். அந்த ஸ்போர் இருக்கு பாருங்களே, கீழே விழுந்து முளைக்கிறது பாருங்கோ. முளைச்ச அப்புறமா கேமெட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி ஃபார்ம் ஆகும். அதுக்கு ப்ரோத்தாலஸ்னு பேர். என்ன ஒரு ஸ்பெஷல்னா, டெரிடோஃபைட்டை பொறுத்தவரையும் ஸ்போரோஃபைட்டை எடுத்துட்டாலும் சரி, கேமெட்டோஃபைட்டை எடுத்துட்டாலும் சரி, போத் ஆர் இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன். தமக்கு தேவையான உணவை அவளால் தயார் பண்ணிக்க முடியும். குளோரோஃபில் இருக்கிறதுனால தே பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அப்போ அது ரொம்ப 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 முக்கியம். 2 பிளான்ட் உன் புக்கில் கொடுத்துருக்கா. செலாஜினெல்லா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேயும் யூகிசிட்டம் அப்படிங்கிற பிளான்ட்லேயும் இந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு கோன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் கோன் இருக்குது பார்த்தியோன்னா அதை ஸ்ட்ரோபைலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர் ஸ்ட்ரோபைலஸ், ப்ளூரல் ஸ்ட்ரோபைலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, ஸ்போர் கீழே வந்து முளைக்கிறது. ஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு ப்ரோத்தாலஸ்னு பேர். த ப்ரோத்தாலஸ், த கேமெட்டோஃபைட் இஸ் இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன். இங்கே தான் பிரயோக்கும் டெரிடோக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இன் பிரயோஃபைட் த ஸ்போரோஃபைட் டிபெண்ட் த கேமெட்டோஃபைட் ஃபார் நியூட்ரிஷன். பிரயோஃபைட்டில் ஸ்போரோஃபைட்டுங்கிறது கேமெட்டோஃபைட்டை உணவிற்காக சார்ந்து இருக்கும். பட் இன் டெரிடோஃபைட் த கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட், த ஸ்போரோஃபைட் அண்ட் கேமெட்டோஃபைட் ஆர் இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன். 2 பேர்ட்டையும் குளோரோஃபில் இருக்கிறதுனால ஃபுட் அவளால் தயார் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரோத்தாலஸ் இருக்கு பாருங்களேன், ஒரு ஸ்போரில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரே ஒரு ப்ரோத்தாலஸ் இருக்கும். அதில் ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் இருக்கும். இப்போ ஹெட்டிரோஸ்போரஸ் பிளான்ட்டாக இருக்குது. மைக்ரோஸ்போர்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடுது, மெகாஸ்போர்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோயேன். அப்போ 2 ஸ்போர் ஃபார்ம் ஆச்சுன்னா 2 விழுந்து முளைக்கிறப்ப 2 தாலஸ் ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போர்லேருந்து மேல் ப்ரோத்தாலஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீமேல் ப்ரோத்தாலஸ்ல என்ன இருக்கும், ஆர்கிகோனியம் இருக்கும். அப்போ ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் ஒரே தாலஸ்ல இருந்தால் அதுக்கு மொனோஷியஸ்னு பேர். ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் வேறு வேறு பிளான்ட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஹெட்டிரோதாலிக்னு பேர். அப்போ ஹோமோதாலிக்கும் இருக்கலாம், ஹெட்டிரோதாலிக்கும் இருக்கலாம். ஆந்த்ரீடியம் உங்களுக்கு தெரியும், மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஆர்கிகோனியம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். போத் ஆர் ப்ரொடெக்டட் பை எ ஸ்டெரைல் ஜாக்கெட். ஆந்த்ரீடியத்துலேருந்து ஆந்த்ரோசோவாய்டு மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் மியோட்டிக் செல் டிவிஷன். அண்ட் யூஸ்வலி இட் இஸ் மல்டிஃப்ளாஜெல்லேட்டட், பல கசையுடைகளை பெற்றிருக்கும். அதே மாதிரி ஆர்கிகோனியத்துள்ள எக் இருக்கும், the female sex cell. Water is absolutely essential for fertilization in algae, bryo and pteridophytes. ஆல்கேயும் சரி, பிரயோஃபைட்டும் சரி, டெரிடோஃபைட்டும் சரி, வாட்டர் இல்லைன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இப்போ ஆந்த்ரீடியம் ஆர்கிகோனியம்னு 2 இருக்கிறதுனால இதை ஊகெமஸ் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். Oogamy அப்படின்னா gametic fusion or sexual reproduction takes place between morphologically and functionally dissimilar gametes. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இணைவினை நாம்
ஊகெமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஊகெமஸ் வகை பாலின பெருக்கம்னு சொல்லுவோம். What will happen? Gametic fusion முடிஞ்சோன்னா zygote ஃபார்ம் ஆகும். Zygote is the first cell of the sporophytic generation. அந்த ஜைகோட்லேருந்து எம்ப்ரையோ ஃபார்ம் ஆகும். எம்ப்ரையோலேருந்து புதுசாக ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி ஃபார்ம் ஆகிடும். அப்போ டெரிடோஃபைட்டோட லைஃப் சைக்கிளில் diploid sporophytic generation alters with a haploid gametophytic generation. இருமய ஸ்போரோஃபைட்டிக் நிலையும் ஒருமய கேமெட்டோஃபைட்டிக் நிலையும் மாறி மாறி வரும். இது மாதிரி மாறி மாறி வரதை தான் நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம் என்று அழைப்போம். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, இங்கே கேமெட்டோஃபைட் ப்ரெடாமினன்ட் கிடையாது. இன் டெரிடோஃபைட்ஸ் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் டாமினன்ட். ஸ்போரோஃபைட் தான் என்னவா இருக்கும், டாமினண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? பிரயோஃபைட்டில் கேமெட்டோஃபைட் டாமினன்ட், டெரிடோஃபைட்டை பொறுத்தவரையும் ஸ்போரோஃபைட் டாமினன்ட். குட் ஆஃப்டர்நூன். அப்போ நீங்கள் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிள். என்ன நம்மளுக்கு முக்கியம், அந்த எக்ஸாம்பிள்ஸ் வரது பாருங்களோ, அதை ரொம்ப மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹோமோஸ்போரஸ்க்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப மெஜாரிட்டி ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஹோமோஸ்போரஸ். பெரும்பான்மையான டெரிடோஃபைட்டுகள் ஹோமோஸ்போரஸாக இருக்கும். ஹெட்டிரோஸ்போரஸுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, செலாஜினெல்லா அண்ட் சால்வீனியா. இது ரெண்டையும் இந்த எக்ஸாம்பிள் மறந்துடக்கூடாது. அப்புறம் என்ன பார்த்துட்டே வந்தோம்னா அதோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். ஆல்கேல படிக்கிறப்ப நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் படிக்கிறப்ப 3 தான் கொடுத்துருந்தா, குளோரோஃபைசி, ரோடோஃபைசி, ஃபேயோஃபைசி. பிரயோஃபைட்ஸ் வரப்போ நம்மளுக்கு 2 தான் கொடுத்துருந்தா, மாசஸ், லிவர்வர்ட்ஸ். இது 2 தான் கொடுத்துருந்தா, லிவர்வர்ட் அண்ட் மாசஸ். டெரிடோஃபைட்டில் வரப்போ 4 கொடுத்துருக்கான், சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா. ஸோ 4 பிரிச்சிருக்கா டெரிடோஃபைட்ஸ். சைலாப்சிடா எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள். எக்ஸாம்பிள் முக்கியம், அதுதான் மேட்ச்லேயோ சூஸ்லேயோ பிக்லேயோ கேட்பான். சைலாப்சிடா இருக்கு பாருங்களேன், சைலோட்டம். சைலாப்சிடா எக்ஸாம்பிள் சைலோட்டம். லைகோப்சிடா எடுத்துட்டெல்லாம் லைக்கோபோடியம்னு ஒன்று இருக்குது, செலாஜினெல்லான்னு ஒன்று இருக்குது. அப்போ எல்எஸ், லைகாப்சிடாக்கு எல்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எஸ்னா லாஞ்சிடியூடனல் செக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பேன். எல் ஃபார் லைக்கோபோடியம், எஸ் ஃபார் செலாஜினெல்லா. ஸ்பீனாப்சிடாக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, யுகிசிட்டம். அதை தான் நான் ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது டீராப்சிடாக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. அந்த 3 எக்ஸாம்பிளை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, ஏடிபி இருக்கு பாருங்களேன், அடினோசைன் டைபாஸ்பேட். அதை ஞாபகம் வச்சுன்னு எல்லாம் மறக்க மாட்டேன். ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், த எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பிரேஷன் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். ஓகேயா? இங்கே ஏடிபி அடினோசைன் டைபாஸ்பேட், ஏ ஃபார் அடியாண்டம், D for Dryopteris and P for Pteris. அப்போ இது 3 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டேன்னா ஈஸியாக எடுத்து. ஸோ டெரிடோஃபைட்ஸ் ட்ரூ லேண்ட் பிளான்ஸ், உண்மையான நிலவாழ் தாவரங்கள். வாஸ்குலர் கிரிப்டகம்ஸ், வாஸ்குலர் திசுக்கள் காணப்படும், வாஸ்குலர் திசுக்களை பெற்றிருக்கக்கூடிய பூவா தாவரங்கள். பிளான் பாடி இஸ் அ ஸ்போரோஃபைட். தாவர உடலம் ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். என்ன பார்ட் இருக்கும், ரூட், ஸ்டெம், லீஃப். வேறு இருக்கும், தண்டு இருக்கும், இலை காணப்படும் என்பதை மறந்து விடாதே. ரூட் என்ன, அட்வென்டீஷியஸ், வேற்றிட வேர் தொகுப்பு. ஸ்டெம் எடுத்தது எல்லாம் மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்ட், ரைசோம், மண்ணின் உட்புறத்தை காணப்படுகின்ற ரைசோமாக இருக்கும். லீஃப் எடுத்தது எல்லாம் இதோட லீஃபை ஸ்போரோஃபில்னு சொல்லுவாள். அதாவது ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்பொராஞ்சியம் லீஃபில் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்போரோஃபில்னு பேர். ஹோமோஸ்போரஸாக இருக்கலாம், ஹெட்டிரோஸ்போரஸாக இருக்கலாம். பெரும்பான்மையாக ஹோமோஸ்போரஸாக இருப்பா. ஹெட்டிரோஸ்போரஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, செலாஜினெல்லா அண்ட் சால்வீனியா. மியோசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸ்போர் முளைச்சி யார் வருவா, ப்ரோதாலஸ் வருவா. தாலஸ் கிடையாது, ப்ரோதாலஸ். அந்த ப்ரோதாலஸில் குளோரோஃபில் இருக்கிறதுனால தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்க முடியும். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன். ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரே தாலஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது மொனோஷியஸ். 2 டிஃப்ரெண்ட் தாலஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது டயோஷியஸ். இங்கே மொனோஷியஸ் இருக்கலாம், டயோஷியஸ் இருக்கலாம். மேல் ஆந்த்ரீடியம், ஃபீமேல் ஆர்கிகோனியம். ஆந்த்ரீடியத்துலேருந்து ஆந்த்ரோசோவாய்ட் ஃபார்ம் ஆகும், ஆர்கிகோனியத்தில் எக் இருக்கும். வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சோன்னா ஜைகோடு ஃபார்ம் ஆகும், எம்ப்ரையோ ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து ஒன்ஸ் அகைன் ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகிடும். இதோட லைஃப் சைக்கிளில்
ஸ்போரோஃபைட்டும் கேமெட்டோஃபைட்டும் மாறி மாறி வரதுனால கிளியர் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் ரிப்போர்ட்டட். கிளாசிஃபிகேஷன் சைலோப்சிடா, சைலோட்டம், லைகோப்சிடா, லைகோபோடியம் அண்ட் செலாஜினெல்லா, ஸ்பினோப்சிடா, யூகிசிட்டம் அண்ட் டீராப்சிடா, அதுக்கு தான் ஏடிபி சொன்னேன், அடியாண்டம், ட்ரையாப்டரஸ் அண்ட் டிரஸ். ஓகேயா? மீண்டும் நம்ம 8 o'clock போல் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ.